சாப்பிட்ட உடனே நீங்கள் ஏதாவது ஃபுட்டு எடுத்துக்கிறீங்கன்னா சாப்பிட்ட உடனே வந்து நீங்கள் படுக்க வேணாம். சாப்பிட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஒரு வாக் போகலாம். ஏன்னா இம்மீடியட்டாக நீங்கள் சாப்பிட்ட உடனே நீங்கள் படுக்கிறப்ப அந்த ஃபுட்டு வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அப்போ வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து கொஞ்சம் அதிகப்படியாக வரும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வீட்டிலையே மேனேஜ் பண்ணிக்கலாம். ஒரு மைல்டு சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது, ஒரு அளவுக்கு தான் வாமிட்டிங் இருக்குது, ஒரு நாளைக்கு 2 to 3 டைம்ஸ் வாமிட்டிங் இருக்குன்னா இதெல்லாம் நீங்கள் வீட்லேயே மேனேஜ் பண்ணக்கூடியது. இல்லை எனக்கு வீட்டில் இதெல்லாம் பண்ணியும் எனக்கு வாமிட்டிங் செட்டில் ஆகலைன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போயிடலாம். மோஸ்ட்டாக டாக்டர் வந்து உங்களுக்கு ஒரு சில மருந்துகள் வந்து கொடுப்பாங்க. அதில் காமனாக வந்து டாக்ஸிலமின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு மெடிசன் கொடுப்பாங்க. கூடவே வந்து விட்டமின் B12 சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இதுவே வந்து மோஸ்ட்டாக இந்த மைல்டு வாமிட்டிங் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாத்திரைகள் எடுக்கிறது மூலமாகவே வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். இதெல்லாம் வந்து ப்ரெக்னென்சியில் ரொம்ப சேஃபான மெடிசன். உங்கள் டாக்டர் என்ன ஃப்ரீக்வன்சியில் இதை எடுத்துக்க சொல்லிக்கிறாங்களோ அதில் டாக்டரோட அட்வைஸ் கேட்டுட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இது இல்லாமல் நீங்களாக போய் ஓவர் த கவுண்டர் ஒரு ஃபார்மசியில் போய் எனக்கு ரொம்ப வாமிட்டிங் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்களாவே ஒரு டேப்லெட் வாங்கி சாப்பிடக்கூடாது. ஏன்னா காமனாக ஜென்ரலாக இருக்கிறவங்களுக்கு வாமிட்டிங் கொடுக்குற ஒரு சில டேப்லெட்ஸ் வந்து ப்ரெக்னென்சியில் தொந்தரவுகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனோடு தான் நீங்கள் ப்ரெக்னென்சியில் எந்த விதமான டேப்லெட்ஸாக இருந்தாலுமே வந்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ எனக்கு இல்லை இந்த மாதிரி மைல்டாக இல்லை ரொம்ப சிவியர் வாமிட்டிங், எனக்கு வந்து ஒரு ஃபுட்டை பார்த்தாலே வாமிட்டிங் வருது, தண்ணி குடித்தாலே வாந்தி வருது, இந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக என்னால் வாட்டர் கூட எடுத்துக்க முடியல, ரொம்ப டீஹைட்ரேட் ஆகுறீங்கன்னா டாக்டரை போய் பார்க்கணும், ஹாஸ்பிட்டலைஸ் ஆகணும். டாக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட யூரின் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிறப்ப உங்கள் யூரினில் வந்து கீட்டோன் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். அந்த டெஸ்ட் பாசிட்டிவாக இருக்குது, நீங்கள் ரொம்ப டீஹைட்ரேட்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு IV ஃப்ளூயிட்ஸ் ட்ரிப்ஸ் வந்து போடுவாங்க. அந்த ட்ரிப்லேயே மல்டிவிட்டமின்ஸ் அப்புறம் மறுபடியும் வாமிட்டிங் வரதுக்கு தேவையான இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு சிலதை ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போடுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி மெடிசன்ஸ் எல்லாமே எடுத்துக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா டீஹைட்ரேஷன் வந்து கொஞ்சம் சிவியர் காம்ப்ளிகேஷன்ஸ், ஈவன் லிவரில் ப்ராப்ளம் வர்ற அளவுக்கு கூட அந்த டீஹைட்ரேஷன் கொண்டு போய்விடும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் ரொம்ப சிவியர் வாமிட்டிங் இருக்கிறப்ப இம்மீடியட்டாக வந்து நம்ம டாக்டரை வந்து அப்ரோச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வேறு எந்த கண்டிஷன்ஸில் இந்த மாதிரி சிவியர் வாமிட்டிங் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு ட்வின் ப்ரெக்னென்சியாக இருந்ததுன்னா அதில் அதிகப்படியான வாமிட்டிங் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ வந்து நம்ம டாக்டர் அப்ரோச் பண்ணி ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இது தவிர்த்து ஒரு சிலருக்கு வந்து கர்ப்பத்தோடு இல்லாமல் வேறு காரணங்கள் இருக்கலாம். உங்கள் பித்தப்பையில் வந்து கல் இருக்கலாம், வேறு ஏதாவது குடல் சம்மந்தமான ஒரு அப்பெண்டிசைட்டிஸ், இந்த மாதிரி காரணங்களால் கூட வாமிட்டிங் வந்து இருக்கலாம். ஸோ இம்மீடியட்டாக அதிகப்படியான வாமிட்டிங் இருக்கிறப்ப அதனாலேயே நீங்கள் டாக்டரை போய் கண்டிப்பாக பார்த்துடணும், அதை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. இது தவிர்த்து ஹைட்ராடிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது முத்துப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரெக்னன்சி வந்து குழந்தையாக இல்லாமல் அது முத்துப்பிள்ளைன்னு சொல்லுவோம். வேறு ஒரு குரோமோசோம் ப்ராப்ளம்னால அந்த ப்ரெக்னன்சி ஹைட்ராடிஃபார்ம் மூலாக இருக்குது அப்படின்னா அந்த டைம்லேயும் அதிகப்படியான வாமிட்டிங் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது வந்து உங்கள் டாக்டர் ஏர்லியராக ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரெக்னன்சி கன்ஃபர்மேஷன் பண்ணுறப்பவே மோஸ்ட்டாக வந்து அதை கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மிஸ்டு பீரியட் ஆகுது அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது டாக்டர் போய் பார்த்து ஒரு ஸ்கேன் எடுத்துக்கணும்.